வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் கல்வி சேவையினூடாக இந்நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் நான் தனா மனோஷன் புனித மிக்கேல் கல்லூரியின் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்த ஒளியும் பார்வையும் எனும் அலகின் தொடர்ச்சியை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் எமது இப்பாட பரப்பை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இப்பாட அலகிலிருந்து நாம் இன்று பார்க்க இருக்கும் விடயங்கள் ஒளிக்கதிர், ஒளிக்கற்றை, ஒளி நேர்கோட்டில் செல்லும் ஒளியின் பயன்பாடுகள் எனும் தலைப்பினிலே நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நாங்கள் அலகினை பார்ப்பதற்கு முன்னராக நாம் இங்கே பார்க்க இருக்கின்ற விடயத்தினை சற்று அவதானிப்போம். இங்கே பார்த்தீர்களானால் ஒருவர் இரு விதமான ஒளி முதல்களை பயன்படுத்தி ஓர் இருட்டில் அல்லது இருளான அறையொன்றில் காணப்படுகின்ற பாம்பினை அவதானிக்க முனைகின்றார். அப்பொழுது முதலாவதாக நீங்கள் அவதானிக்க முடியும், இங்கே அவர் லேசர் மின்சூல் என அழைக்கப்படுகின்ற ஸ்பாட்லைட் ஒன்றினை பயன்படுத்தி முதலாவது அவதானிப்பினை மேற்கொள்கின்றார். அதே வேளையில் மின்சூல் அமைப்பொன்றினை பயன்படுத்தி இரண்டாவது அவதானிப்பினை மேற்கொள்கின்றார். மாணவர்களே, அவர் பார்க்கின்ற விடயம் ஒன்றுதான், அதாவது பாம்பினை அவதானிக்க முற்படுகின்றார். ஆனால் அவரினால் இரண்டு வேறுபட்ட முதல்களை பயன்படுத்தி அவதானிக்கின்ற பொழுது அங்கே ஏற்படுத்தப்படும் ஒளியின் செறிவு, ஒளியினுடைய தன்மையின் அடிப்படையிலே அவரினால் அவதானிக்கப்படுகின்ற பாம்பினுடைய உருவங்கள், அதாவது தலைப்பகுதி முதலாவது அமைப்பில் தெளிவாக தென்படுகின்றது. இரண்டாவது அமைப்பிலே பாம்பினுடைய குறிப்பிட்ட அளவு, அதாவது பாம்பினுடைய பருமனின் குறிப்பிட்ட அளவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் இதிலிருந்து அவதானிக்க முன்வருவோம். மாணவர்களே, இங்கே பார்த்தீர்களானால் இரண்டு விடயங்களே இங்கே அவதானிப்பில் காரணிகளாக காணப்படுகின்றது. ஒன்று ஒளிக்கதிர், மற்றது ஒளிக்கற்றை. இங்கே பார்த்தீர்களானால் முதலாவது வரைபடத்திலே நீங்கள் அவதானிக்க முடியும், காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தனியே ஓர் நேர்கோட்டு அமைப்புகளை பயன்படுத்தியே காட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதை நீங்கள் பார்த்தீர்களானால் நேர்கோட்டு அமைப்புகளாகவே காணப்படுகின்றது. ஆனால் குறிப்பிட்ட ஒளி அலைகள், அதாவது நேர்கோட்டில் பயணிக்கின்ற ஒளி கதிர்கள் செறிவாக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இவற்றில் நாங்கள் கருத்தில் கொள்கின்ற பொழுது ஒளிக்கதிர் எனப்படுவது யாது, ஒளிக்கற்றை எனப்படுவது யாது என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இங்கே பார்த்தீர்களானால் மாணவர்களே, ஒளி செல்கின்ற மிகச் சிறிய பாதையினை நாங்கள் ஒளிக்கதிர் என அறிமுகப்படுத்துவோம். மாணவர்களே, நாங்கள் அவதானித்ததை நாங்கள் மீண்டும் பார்ப்போம். இங்கே செல்கின்ற பொழுது எளியதாக செல்கின்ற இரண்டு அவதானிப்புகளை நீங்கள் பார்த்தீர்களால் இப்பொழுது உங்களால் தெளிவுபடுத்த முடியும் ஒளி கதிர் என்பது இங்கே எதில் பயன்படுத்தப்படுகின்றது என. அதே போன்று இவ்வமைப்பினை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒளிக்கதிர் எங்கே பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது நீங்கள் பார்த்தீர்களால் முதலாவது எங்களுடைய படத்தினை பார்க்கின்ற பொழுது இரண்டிலுமே தனியான நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. எனவே அமைப்பினை நாங்கள் ஒளிக்கதிர் என அடையாளப்படுத்த முடியும். இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் ஒளிக்கற்றை என்றால் என்ன. ஒளிக்கதிர்கள் சேர்ந்து ஒளிக்கற்றை உருவாக்குகின்றது. இங்கே பார்த்தீர்களானால் அனைத்துமே ஒளி முதலிலிருந்து வரப்படுகின்ற ஒளிக்கதிர்களை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற அமைப்பே. ஆனால் இங்கே பார்த்தீர்களானால் ஒளிக்கதிர் மற்றும் ஒளிக்கற்றைகள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, ஒளிக்கதிர், ஒளிக்கற்றை இவற்றை எமது பாட அலகில் நாங்கள் எவ்வாறு காட்டுவது, அதனை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பது தொடர்பில் அடுத்ததாக அவதானிப்போம். ஒளிக்கதிர் எனப்படுவதும் ஒளிக்கற்றை எனப்படுவதும் அவற்றின் தன்மைகள் வேறுபடுகின்றது. ஒளிக்கதிர் எனப்படுவது தனியான ஒரு நேர்கோட்டினையும் அம்புக்குறி, அதாவது அரோமாக்கும் பயன்படுத்தப்பட்டு வரையப்படுகிற ஒன்றாக காணப்படும். அதே போல் நாங்கள் ஒளிக்கற்றைகளை இவ்வாறாக
ஒளிக்கதிர்கள் பலவற்றை இணைத்து காட்டக்கூடியதாக ஒளிக்கற்றை அமைகின்றது. மாணவர்களே, நாங்கள் ஒளிக்கற்றை ஒளிக்கதிர் இரண்டையும் நாங்கள் எமது பாட அலகு சார்பில் அடுத்ததாக ஓர் ஆக்டிவிட்டி, அதாவது செயற்பாடு ஒன்றை மேற்கொண்டு அவதானிப்போம். இங்கே பார்த்தீர்கள் மாணவர்களே, ஒளிக்கற்றை பல ஒளிக்கதிர்களை கொண்டுள்ளது என்பதை நாங்கள் அவதானிப்பதற்காக ஒரு பரிசோதனை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீர்களானால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒளி கற்றைக்குரிய அமைப்பாக ஒளிக்கதிர் அமைப்பாக நாங்கள் தனிமைப்படுத்த மின்சூல் அமைப்பொன்றும் சீப்பு அமைப்பொன்றும் பயன்படுத்தப்பட்டு ஒரு வெள்ளை கடதாசியிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒளியை வெளியே எடுக்கின்ற பொழுது உங்களுடைய அவதானிப்பை பார்த்தீர்களானால் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், அங்கே வெள்ளை கடதாசியில் ஒளிக்கதிர்கள் தனித்தனியாக வீழ்கின்றதை உங்களால் அவதானிக்க முடியும். எனவே சீப்பின் வெளிப்பகுதியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தனியான ஒளிக்கதிர்கள் பல சேர்ந்த அமைப்பாகவும் ஒன்றாக சேர்ந்த அமைப்பாகவும் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். எனவே மாணவர்களை, நாங்கள் பரிசோதனை செய்கின்ற பொழுது ஓர் ஒளிக்கற்றை, அதாவது ஒளிக்கற்றைகள் பல சேர்ந்து, அதாவது ஒளிக்கதிர்கள் பல சேர்ந்து ஒளிக்கற்றை அமைப்பை உருவாக்குகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் என்பதை நாங்கள் அவதானிப்போம். மாணவர்களே, பரிசோதனை நாங்கள் மேற்கொள்வதற்காக தயார்படுத்துகின்ற ஒரு விடயமே இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உங்கள் பாட புத்தகத்தை நீங்கள் பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட பரிசோதனைகள் அங்கே காட்டப்படுகின்றன. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்களால் மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இப்பரிசோதனையானது மிகவும் எளிமையான முறையில் மேற்கொள்ளக்கூடிய ஓர் அமைப்பாகும். அதாவது இங்கே உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களாக கார்ட்போர்ட் அட்டைகள், மெழுகுவர்த்தி, அதேபோல் கார்ட்போர்ட் அட்டைகளை நிறுத்தி வைப்பதற்கான கிளே தேவைப்படுகின்றது. நீங்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடியதாக அமையும். மாணவர்களே, இவற்றை கொண்டு நாங்கள் எவ்வாறு பரிசோதனையை ஒழுங்குபடுத்தி எமது அவதானிப்பை மேற்கொள்வது என்பது தொடர்பில் அந்த வகையில் நீங்கள் பரிசோதனையை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பை நாங்கள் முதலில் தயார் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இங்கே பரிசோதனை நீங்கள் இலகுவாக மேற்கொள்வதற்கு ஒரு சில உத்திகளை நாங்கள் பயன்படுத்தி பரிசோதனை மிகவும் இலகுவாக மேற்கொள்ள முடியும். அதாவது சம பருமன் கொண்ட 3 அட்டைகளை பெற்றுக்கொள்வீர்களானால் இங்கே உங்களால் அமைப்பினை நேர்த்தியாக மேற்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் வீடுகளிலே வீசி எறியப்படுகின்ற பால்மா பாக்கெட்டுகளினுடைய பெட்டிகளை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் அதில் ஒரு பக்கம் 2 பக்கங்களை நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அழகாக வெட்டி அதனை சமமான துண்டுகளாக பெற்றுக்கொண்டு அமைப்பினை மேற்கொள்ளலாம். முதலில் நாங்கள் இதனை எவ்வாறு மேற்கொள்வது என பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டவாறு வெட்டப்பட்ட சமனான சதுர வடிவமான அல்லது நீள் சதுர வடிவமான கடதாசி அட்டைகளிலே மைய பகுதியிலே ஒளியை பார்க்கக்கூடியவாறு பருமனை கொண்ட துளைகளை இட்டு மெழுகுவர்த்தியை 3 அட்டைகளுக்கு பின் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு உங்களுடைய பார்வைக்குரிய கண்ணை அதன் எதிர்பக்க முனையிலிருந்து அவதானிப்பை மேற்கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் எவற்றை அவதானிப்பது, அதாவது இங்கே நீங்கள் பரிசோதனை மேற்கொள்கின்ற பொழுது உங்களிடத்திலே ஒரு சில பிரச்சனைகள் எழும்பக்கூடும். எவ்வாறு நாங்கள் இதனை நேராக வைத்துக்கொண்டு ஒளியை அவதானிப்பது, நேராக வைக்கப்படுகின்ற நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதற்காக ஊசியினை ஊசி கோர்க்கப்பட்ட நூலொன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் 3 துளைகளினூடாக நூலினை செலுத்தி நேர்த்தியாக நீங்கள் இழுக்கின்ற பொழுது 3 அட்டைகளும் நேராக நிற்கும். அவ்வேளைகளிலே நீங்கள் அட்டையை ஒட்ட பயன்படுத்தப்படுகின்ற கிளே அமைப்பினை பயன்படுத்தி அவற்றை ஒட்டிவிட்டு நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது நீங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒளிக்கதிர் தெளிவாக உங்களுக்கு தென்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறு நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் ஆனால் ஒளிக்கதிரானது நேர்கோட்டில் பயணித்துள்ளது என்பதை மிகவும் உறுதியாக உங்களால்
சொல்ல முடியும். இதை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் செய்கின்ற பரிசோதனையில் ஒரு சில மாற்றங்களை கூட மேற்கொள்ள முடியும். அதாவது ஏதாவது ஒரு அட்டையை நீங்கள் முன்பின்னாக அல்லது பக்கமாக அசைக்கின்ற பொழுது உங்களால் மெழுகுவர்த்தியினுடைய சுவாலையை அவதானிக்க முடியாமல் காணப்படும். எனவே மாணவர்களை நாங்கள் ஒளி நேர்கோட்டில் பயணிக்கின்றது என்பதை நீங்கள் உறுதி செய்யக்கூடியதாக இங்கே அமைக்கின்றது. இரண்டாவதாக எமது பாட புத்தகத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற பரிசோதனை ஒன்று இங்கே காட்டப்படுகின்றது. இதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் எங்கள் வீட்டில் கிடைக்கின்ற பொருட்களையே இங்கே பயன்படுத்தி நாங்கள் பரிசோதனை மேற்கொள்கின்றோம். நீங்கள் வீடுகளில் அடங்கி இப்பொழுது இருக்கின்றீர்கள். இக்காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை மிகவும் பொருத்தமான முறையிலே நீங்கள் மேற்கொண்டு அவதானிக்க முடியும். இங்கே பார்த்தீர்களா நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களாக ஒரு இரப்பர் போத்தல் அல்லது கண்ணாடி போத்தலை நீங்கள் பயன்படுத்தலாம். இரப்பர் போத்தலை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதே போல் அங்கே ஒரு அட்டை, கடதாசி அட்டை, ஒளி, அதாவது எங்களுடைய அந்த புகை மூட்டங்களை பெறுவதற்காக ஒளிரக்கூடிய ஊதுபத்திகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே காட்டப்பட்டவாறு அப்போத்தல் அமைப்பினை எடுத்து ஒளிரும் ஊதுபத்திகளை அதன் உட்பகுதியாக செலுத்தி இப்போத்தலினுள்ளே புகை, அதாவது அந்த ஊதுபத்தியினால் வருகின்ற புகை அமைப்பு குறிப்பிட்ட அளவு நிரம்பிய பின்னர் லேசர் மின்சூல் அமைப்பினை நீங்கள் ஆன் செய்து ஒளிக்கற்றையை நீங்கள் அல்லது அந்த ஒளிக்கதிரை நீங்கள் செலுத்துகின்ற பொழுது ஒளிக்கதிர் எவ்வாறு பயணிக்கின்றது என்பதை நீங்கள் அவதானிப்பீர்களானால் உங்களால் உணர முடியும் ஒளிக்கதிர் நேர்கோட்டில் பயணிக்கின்றது என்பதை உணர முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் மாணவர்களே, ஏன் நாங்கள் இங்கே ஒளிரும் ஊதுபத்தியை பயன்படுத்தி இங்கே நாங்கள் போத்தலினுள் நிரப்பி இருக்கின்றோம்? என்ன காரணம்? அதாவது நாங்கள் தனியாக ஒரு ஒளிக்கற்றை அல்லது ஒளிக்கதிரை செலுத்துகின்ற பொழுது உங்களால் அது பயணிக்கின்ற பாதையை தெளிவாக உணரக்கூடியதாக பார்த்தீர்களானால் எங்கள் வீடுகளிலே காணப்படுகின்ற ஜன்னல், எங்களுடைய வாசல் கதவுகளில் காணப்படுகின்ற சிறிய சிறிய துளைகளினூடாக காலை வேளைகள் சூரிய ஒளி உட்செல்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அவை நேர்கோட்டில் வருவதாக தென்படும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் தூசுகள் அதிகம் காணப்படுகின்ற பொழுது மாத்திரமே உங்களால் அதை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, நாங்கள் பரிசோதனையை நீங்கள் செய்கின்ற பொழுது இதே போன்று நாங்கள் பரிசோதனை 3 மேற்கொள்ள இங்கே முன்வருகின்றோம். ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் என்பதற்காக செய்யப்படுகின்ற அதே 3வது பரிசோதனை இங்கே காட்டப்படுகின்றது. அதாவது ஒரு கண்ணாடி போத்தல் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, நீங்கள் பயன்படுத்துகின்ற கண்ணாடி போத்தல் வர்ணமற்றதாக தெளிந்ததாக காணப்பட வேண்டும். வர்ணமற்றதாக இருக்கின்ற பொழுது உங்கள் அவதானிப்பை மிகவும் தெளிவாக அவதானிக்க முடியும். அதே போல் அப்போத்தலினுள் சவர்க்கார நீர் நிரப்பி மேலே காட்டப்பட்டவாறு நீங்கள் லேசர் மின்சூலினை பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஒளிக்கதிர் பயணிக்கின்ற பொழுது நேர்கோட்டிலே பயணிக்கின்றதை அவதானிக்க முடியும். இங்கே உங்கள் வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது வினாவாக இங்கே சவர்க்கார கரைசல் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன எனும் வினாக்களை அதிகமாக கேட்கப்படுகின்றது. நீங்கள் அதன் போது உணர வேண்டும், நாங்கள் அவதானிக்கின்ற அந்த ஒளிக்கதிரை நாங்கள் செல்கின்றது, பாதையினூடாக செல்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக அவதானிப்பதற்காக நாங்கள் அந்த சவர்க்கார கரைசலை அங்கே பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மாணவர்களே ஒளியின் பயன்பாடுகள். ஒளியினுடைய பயன்பாடுகளை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது ஒளிர்ப்புக்கு பயன்படுத்தல். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அலங்கார விளக்குகளை பயன்படுத்தி, எங்கள் ஏனைய விழாக்களில் பயன்படுத்தப்படுகின்ற தோரண அமைப்புகளை நீங்கள் பார்த்தீர்களானால் நாங்கள் பயன்படுத்துகின்ற முதலாக இரவு வேளைகள் நடக்கின்றதுக்கு முதலாக நாங்கள் பயன்படுத்துவது இந்த ஒளிர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற மின் விளக்குகளை பயன்படுத்தி மேற்கொள்கின்றோம். அங்கே நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற விடயமாக பார்த்தீங்கன்னா ஒளியினை பயன்படுத்தி ஒளிர்ப்பு செயல்முறையை மேற்கொள்கின்றோம். இரண்டாவது விடயமாக மாணவர்களே மருத்துவம். இன்றைய நாட்களிலே மருத்துவத்துறை பொறுத்தவரையில் மிகவும் வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது. எவ்விதமான ஆபரேஷன்ஸ் முறைகளோ பயன்படுத்தாமல் வெளியில் இருந்து கொண்டே எமது உடலின் அகத்தை நடைபெறுகின்ற செயற்பாடுகள், இதய கோளாறுகள் மற்றும் எங்களுடைய குடற்புண்களில் என்பனவற்றை அவதானிப்பதற்காக நாங்கள் மருத்துவத்தில் ஒளியை பயன்படுத்துகின்றோம். அதற்காக எண்டோஸ்கோப் என்று அழைக்கப்படுகின்ற அகங்காட்டி பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல்
அடுத்தபடியமாக நீங்க பார்த்தீர்களானால் சமிஞ்ஞை விளக்குகளை இங்கே கதைக்கலாம். உதாரணமாக நாம் பார்த்தோமா நம்மளே சமிஞ்சைக்காக நீங்கள் வீதிகளில் பயன்படுத்துகிற விளக்குகள், அதாவது சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களை கொண்ட மின்குமிழ்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒளி ஊட்டப்பட்டு எமக்கு வழங்கப்படுகின்ற சமிஞ்சைகளுக்கு ஏற்ப எமது போக்குவரத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதே போல் கலங்கரை விளக்குகள், லைட் ஹவுஸ் என அழைக்கப்படுகின்ற அமைப்புகளிலே பயன்படுத்தப்படுகின்ற மின் விளக்குகள் ஒளியூட்டப்பட்டு அங்கே வழங்கப்படுகின்ற சமிஞ்சை காரணமாக ஆழ்கடலில் மீனவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் தரையை இலகுவாக அடையாளம் கண்டு தரையை நோக்கி தங்களது பயணத்தினை இலகுவாக அடையாளப்படுத்தி மேற்கொள்ளக்கூடியதாக சமிஞ்சை விளக்கு, அதாவது கலங்கரை விளக்கு என அழைக்கப்படுகின்ற லைட் ஹவுஸில் காணப்படுகின்ற அமைப்பானது பயன்படுத்தப்பட்டு சமிஞ்சை வழங்கப்படுகின்றது. அதேபோல் வீதி போலீசாரினால் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குறிப்பிட்ட சிவப்பு நிற சமிஞ்சை விளக்குகள் பயன்படுத்தப்பட்டு வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. அங்கே சமிஞ்சைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக மின் ஒளி ஊட்டல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியமாக பார்த்துக்கலாம் மாணவர்களே, ஒளி தொகுப்பு. நாங்கள் முதல் கட்டமாக பார்த்த ஒளியினுடைய பயன்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கதைத்திருந்தோம். ஒளி தொகுப்புக்காக சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் தமது உணவை தயாரித்துக் கொள்கின்றன. அவை தற்போசனைகளாக காணப்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக ஒளி தொகுப்பை நாங்கள் கருத முடியும். அடுத்தபடியமாக நாங்கள் பார்த்தீர்களானால் பொருட்களை பார்க்க, சாதாரணமாக நாங்கள் இந்த அழகை கற்பதற்கு முன் ஆரம்பமாகவே நாங்கள் பார்த்திருந்தோம், ஒரு பொருளை பார்ப்பதற்கு ஒளியினுடைய அவசியம். ஒளி ஒரு பொருளில் பட்டு தெரிப்படைகின்ற பொழுது நாங்கள் அப்பொருளை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியமாக நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, தொடர்பாடல் தேவைகளுக்காக மிக முக்கியமாக தொடர்பாடல் சாதனங்களிலே இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஆப்டிக் ஃபைபர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நார் முறைகளை பயன்படுத்தி தொடர்பாடல் சாதனங்களிலே தொடர்பாடல் சமிஞ்சைகள் அங்கே அனுப்பப்படுகின்றது. இவை மிகவும் விரைவாகவும் தகவல்களை பரிமாற்றக்கூடியதாகவும் வீண்விரயமற்ற சக்தி இழப்பின்றி பயன்படுத்தக்கூடியனவாகவும் இவை காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உங்கள் பாட புத்தகத்தை நீங்கள் பொறுத்தவரையிலே இவை தொடர்பான விடயங்களை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளல் அவசியமாகின்றது. இதில் உங்கள் பாட புத்தகத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற, அதாவது குறிப்பிடப்பட்டிருக்க விடயங்களை நீங்கள் மீள வாசிப்பதன் மூலமாக இவை எங்கே பயன்படுத்துகின்றோம், இவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இங்கே நாங்கள் மிக முக்கியமாக கூற வேண்டிய விடயங்கள், ஒளிர்ப்பு செயல்முறைகளின் பொழுது மின்னை பயன்படுத்தி ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அங்கு நாங்கள் ஒளியை சிக்கனமான முறையில் பயன்படுத்தி மின்னை சேமிப்பதுடன் ஒளி தொடர்பான விடயத்திலும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணக்கருவை வளர்க்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். இதே போல் இப்பாட அழகை நீங்கள் கற்றுக்கொண்ட பின்னர், அதாவது ஒளியினுடைய பயன்பாடுகளை நீங்கள் கற்றுக்கொண்ட பின்னர், ஒளியினுடைய தன்மைகளை கற்றுக்கொண்ட பின்னர் உங்கள் பாட புத்தகத்தின் இறுதி பக்கத்திலே, அதாவது பாட அழகின் இறுதி பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வினாக்களை மீள செய்து பார்ப்பதன் மூலம் மிகவும் தெளிவடைய முடியும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே மாணவர்களே, இவ்வழகை பொறுத்தவரையில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்திருந்தோம் ஒளியும் பார்வையும். ஒளியின் பார்வையில் ஒளியினுடைய தன்மை, ஒளி முதல்கள், இயற்கையான ஒளி முதல்கள், செயற்கையான ஒளி முதல்கள், ஒளியை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள், ஒளி கற்றை, ஒளி கதிர், அதே போல் எங்கு நாங்கள் ஒளியை பயன்படுத்துகின்றோம் என விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். எனவே மாணவர்கள், நான் நம்புகின்றேன் இப்பாடலைகள் குறிப்பிட்ட விடயங்கள் நீங்கள் மிகவும் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் என விடைபெறுகின்றேன். நன்றி.